ஹலோ வியூவர்ஸ். இப்போ நம்ம வாழக்கூடிய இந்த இடத்துலயே நிறைய வித்தியாசமான விலங்குகளை பார்க்குறோம், பூச்சிகளை பார்க்குறோம், மீன்களை பார்க்குறோம். இது எல்லாமே நம்ம வாழக்கூடிய இந்த இடத்துலயே பார்க்குறோம் இல்லையா? ஆனால் இன்னும் இயற்கையின் பொக்கிஷமான நடுக்காட்டுக்குள்ள எவ்வளவு அபூர்வமான உயிரினங்கள் வாழும். அப்படி அமேசான் காடுகளில் இருக்கக்கூடிய 10 வினோத உயிரினங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம ஹவுசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, ரெட் பெல்லடு பிரான்ஹாஸ். அமேசான் ஆற்று பகுதியில் மட்டுமே வாழக்கூடிய ஒரு ஆபத்தான மீன் இனம் தான் இது. எப்பவுமே கூட்டமாக சுற்றி திரியக்கூடிய இந்த மீனோட பற்கள் ரொம்பவே கடினமானதாகவும் கூர்மையானதாகவும் இருக்குமா. அதனால இந்த மீன்கள் கூட்டமாக சேர்ந்தா தன்னை விடவும் பெரிய மீனை கூட கடிச்சு குதிரி சாப்பிடுங்களாம். இதுங்க அதிகபட்சமாக 15 இன்ச் நீளம் வரைக்கும் வளரும். ஆற்று தண்ணியோட நீர் மட்டம் குறைஞ்சா அந்த காலகட்டத்தில் மட்டும் இந்த மீன்கள் இறை கிடைக்காத கோபத்தில் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குங்களாம். அந்த சமயத்தில் மனுஷங்களை கூட இந்த மீன்கள் தாக்குங்களாம். நம்பர் 2, ஜெயிண்ட் லீச். அமேசான் காடுகளில் மட்டுமே வாழக்கூடிய யுனிக்கான கிரியேச்சர் தாங்க இது. ஃப்ரெஷ் வாட்டர் ஏரியாவில் வாழக்கூடிய இந்த லீச் 18 இன்ச் நீளம் வரைக்கும் வளரக்கூடியது. பழுப்பு மற்றும் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய இதனுடைய வேலை என்னன்னா, மற்ற உயிரினங்கள் மேலே ஒட்டி அதனுடைய சத்தையும் ரத்தத்தையும் உறிஞ்சு வாழ்றது தான். தண்ணிக்குள்ளேயும் வாழக்கூடிய இந்த லீச்சஸ் முதலை, அனகோண்டா மாதிரியான உயிரினங்களையும் உறிஞ்சு உயிர் வாழக்கூடியது. நம்பர் 3, பிங்க் டோ டாரண்டிலா. பொதுவாக ஆபத்தான சிலந்திகள் ஆஸ்திரேலியாவில் தான் அதிகமாக வாழும். ஆனாலும் பாருங்க, அமேசான் காடுகள்லையும் குறிப்பிடத்தகுந்த சில சிலந்தி இனங்கள் இருக்கு. அதில் ஒன்று தான் பிங்க் டோ டாரண்டிலா. பிங்க், ப்ளூன்னு வெவ்வேறு வண்ணங்களை கொண்ட இந்த சிலந்திகள் அதிகபட்சமாக 5 இன்ச் நீளம் கொண்டது. இந்த சிலந்திகளுக்கு விஷம் இல்லைங்கிறதுனாலையும் மிருதுவான தோற்றத்தினாலையும் சிலர் இதையே செல்லப்பிராணியை கூட வளர்த்துட்டு வராங்க தங்களுடைய வீடுகளில். இதில் ஆண் சிலந்திகள் அதிகபட்சமாக 3 வருடங்களும் பெண் சிலந்திகள் அதிகபட்சமாக 6 வருடங்கள் வரைக்கும் உயிர் வாழக்கூடியது. நம்பர் 4, பிளாக் கெய்மன். அலிகேட்டர் வகையை சேர்ந்த இது என்டையர் அமேசான் எக்கோசிஸ்டமோட ஒரு முக்கியமான பிரெடேட்டருங்க. அதிக வெள்ளம் நிறைஞ்ச அமேசான் ஆற்று பகுதியில் தான் இந்த கொடூரமான கருப்பு முதலைகள் வாழுது. சில பிளாக் கெய்மன்ஸ்கள் அதிகபட்சமாக 17 அடி நீளமும் 500 கிலோ வரைக்குமே கூட எடை இருக்கும். மீன்கள் தான் இதனுடைய முக்கியமான உணவு. நல்ல கண் பார்வை இருக்கிறதுனால இரவு நேரத்தில் கூட இதுங்களால சூப்பராக வேட்டையாட முடியும். நம்பர் 5, அமேசானியன் மெனாட்டி. அமேசான் காடுகளில் இருக்கக்கூடிய நன்னீர் ஆறுகளில் வாழக்கூடிய ஒரு யுனிக்கான அனிமல் தான் இது. தாவர வகை கடல் பாலூட்டிகளான இதுக்கு கடல் பசுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் பெயரும் கூட இருக்கு. கருப்பு, வெள்ளைன்னு 2 விதமான நிறங்கள்ல இருக்கும் இது. இந்த விலங்கு அதிகபட்சமாக 10 அடி நீளமாகவும் 1200 பவுண்ட் வரைக்கும் கூட எடை இருக்குமா. இதுங்க பார்த்தீங்கன்னா அமேசான் ஆறுகளை தவிர கெரிபியன் கடல், மெக்சிகோ வளைகுடா, மேற்கு ஆப்பிரிக்காவோட ஆழமில்லா சதுப்பு நிலப்பகுதி கரையோரங்கள்லையும் இருக்குமா. இந்த இனமும் இப்போ அழியிற நிலையில தான் இருக்குது. நம்பர் 6, புல்லட் ஆண்ட். மத்திய மற்றும் தென் அமெரிக்க பகுதிகளில் ஈரப்பதமான மலைக்காடுகளை வாழுற கொட்டுனா அதிக வலியை ஏற்படுத்துகிற ஒரு எறும்பு இனம் தான் இந்த புல்லட் ஆண்ட். வெறும் 1 இன்ச் நீளம் மட்டுமே இருக்கிற இந்த எறும்பு மனிதர்களை ஒரு முறை கடிச்சா அதனுடைய தீவிரமான வலி பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் வரைக்கும் நீடிக்குமா. ஏன் அப்படின்னா, இந்த எறும்புகள் கிட்ட பாம்புகள் கிட்ட இருக்கிற மாதிரியே கொஞ்சமாக நீரோடாக்சிக் விஷம் இருக்கு. அதனால இது கடிச்சா உடனே நேராக நரம்பு மண்டலத்தை தாக்குமா. நம்பர் 7, அமேசான் லீஃப் ஃபிஷ். அசல் மரத்தோட இலை மாதிரியே இருக்கிற பூச்சிகளையும் வெட்டுக்கிளிகளையும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அசல் காஞ்ச மர இலைகள் மாதிரியே இருக்கிற இந்த மீனை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அமேசான் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற நீர்நிலைகளில் மட்டுமே தென்படுற இந்த மீனுக்கு அமேசான் லீஃப் ஃபிஷ்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. இதனுடைய உடலோட மேற்பகுதியில் இலைகளில் இருக்கிற நரம்புகள் மாதிரியே தத்ரூபமான அமைப்பு இருக்கும். அது மட்டும் இல்லை, தட்டையான உடல் தோற்றத்தோட தண்ணிக்கடியில் நீந்துற இதை பார்க்குற யாருக்குமே இது மீன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது, கண்டுபிடிக்கவே முடியாதான். இதனாலேயே இந்த மீன்கள் எதிரிகள் கிட்ட கூட ரொம்ப ஈஸியாக தப்பிச்சிடுங்களாம். சாம்பல் மற்றும் பழுப்பு கலந்த நிறத்தில் இருக்கிற இந்த வினோத மீன்கள் அதிகபட்சமாக 3.5 இன்ச் நீளம் வரைக்கும் வளரக்கூடியது. பொலிவியா, பிரேசில், பெரு, வெனிசுலா மற்றும் கொலம்பியா நாடுகளை இணைக்கிற அமேசான் ஆற்று படுகைகள்லையும் ஏரிகள்லையும் மட்டும்தான் இந்த மீன்கள் வாழுது. நம்பர் 8, கோல்டன் லயன் டாமரின். சிங்கத்துக்கு இருக்கிற மாதிரியே பிடரி முடிகளோட பழுப்பு ரோமங்கள் கொண்ட குரங்கினம் தான் இந்த கோல்டன் லயன் டாமரின். உடல் பகுதியை விடவும் இதனுடைய வால் பகுதி 2 மடங்கு நீளமானதாக இருக்குமா. பிரேசிலை ஒட்டி இருக்கிற அட்லாண்டிக் கடலோர காடுகளில் தான் இந்த குரங்குகள் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வாழுது. சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறத்தில் ரொம்பவே யுனிக்காக இருக்கிற இந்த அபூர்வமான குரங்கினம் இன்னைக்கு ரொம்பவே குறைவான எண்ணிக்கையில் அழியிற நிலைமையில் இருக்குது. நம்பர் 9, சவுத் அமெரிக்கன் ராட்டல் ஸ்னேக். பக்கத்தில் வர்றவங்களை எச்சரிக்கை பண்ணுற மாதிரி வால் பகுதியில் பிளாஸ்டிக் மாதிரியான அமைப்பு இருக்குமா இந்த பாம்பு கிட்ட. அதுதான் இதனுடைய முக்கிய அடையாளம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு கிளிகிழிப்பை விரியன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பேரும் கூட இருக்குதுங்க. இது ஒரு நச்சு விரியன் பாம்பு. இந்த பாம்பு சாதாரணமாக 1.5 மீட்டர் நீளத்துக்கும் அதிகபட்சமாக 1.9 மீட்டர் நீளத்துக்கும் வளரக்கூடியது. இது தன்னோட இரையை திசை திருப்ப பார்த்தீங்கன்னா தன்னுடைய தோற்ற அமைப்பை வச்சு சில சத்தங்களை எழுப்புமா. அந்த சத்தம் ஏதோ அசைகிற மாதிரி சலசலப்பாக இருக்குமா. இது கடிச்சா கண் பார்வை பறி போகிறது, உடல் செயலிழப்பு மற்றும் மூச்சு திணறலால் இறப்பு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஏற்படுமா.
நம்பர் 10 மெட்டா டர்ட்டில். வடக்கு பொலிவியா, ஈக்வேடர், கொலம்பியா, பிரேசில் பிரதேசங்களை இணைக்கிற அமேசான் மலைக்காடுகளில் நன்னீர் ஆற்று பகுதியில் மட்டுமே வாழுற ஒரு அதிசய ஆமை தான் இது. முக்கோண வடிவத்தில் தட்டையான தலையை கொண்ட இந்த ஆமையோட உடல் பகுதி மரப்பட்டை மாதிரியும் தலைப்பகுதி காய்ஞ்ச இலை மாதிரியும் இருக்குமா. இதனாலேயே இதை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதான். அதை யூஸ் பண்ணி இது ஈஸியாக தண்ணிக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன மீன்களை பிடிச்சு சாப்பிடுதாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம அமேசான் காடுகளில் வாழக்கூடிய 10 அபூர்வமான வினோதமான உயிரினங்களை பற்றி பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த 10 வினோதமான உயிரினங்கள்லேயே எனக்கு இந்த உயிரினம் ரொம்ப பிடிச்சது அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம ஹவிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.